அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் கோரமாக தான் சொல்கிறேன், கோரம், கூகுள் இதில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும், எந்த ஒரு விஷயத்தை தேடும்போதும் சில ஃபைல்ஸ்கள் உங்கள் மொபைலில் நுழையும். அது நீங்கள் எந்த மெயில் ஐடி லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும். பார்த்துட்டு அதுக்கு தேவையில்லாத சில பாப்பப் அனுப்பிக்கிட்டு இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு புது மொபைல் வாங்குறீங்க, இல்லை வேறு இடத்துல இந்த மெயில் ஐடியை கொண்டு போய் லாக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணும், தேவையில்லாத பாப்பப்களை, தேவையில்லாத ஃபோட்டோக்களை, தேவையில்லாத ஃபைல்ஸுகளை உங்களுக்கு சென்ட் பண்ணும். உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாக உங்கள் மொபைலுக்கோ, உங்கள் பிசிக்கோ, உங்கள் லேப்டாப்புக்கோ வரும். அதை நீங்கள் எப்படி தடுக்கிறது? ஒரு முக்கியமான செட்டிங்கை நீங்கள் மொபைலில் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பயுமே கோரம் யூஸ் பண்ணும்போது மெயில் ஐடி போட்டு லாக்இன் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். சரி, இப்போ மொபைலில் உள்ள செட்டிங்கை, முக்கியமான செட்டிங்கை என்னென்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்கை ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஆன் பண்ணிக்கிட்டு மேலே பாருங்கள், சர்ச் பார் இருக்குல்ல, அதில் நீங்கள் அன்னவுன் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அன்னவுன் ஆப்ஸ் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள், இன்ஸ்டால் அன்னவுன் ஆப்ஸ். நமக்கு தேவையில்லாத ஆப்ஸுகளை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே உள்ள இன்ஸ்டால் அன்னவுன் ஆப்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் மேலே இருந்து கீழே அப்படி பார்த்துட்டே வாங்க. இதில் இன்ஸ்டால் அன்னவுன் ஆப்ஸ் இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் பூரா இதில் ஷோ ஆகும். ஷோ ஆகும்போது இப்போ பாருங்கள், மேலே இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதில் இது ஆனில் இருக்கான்னு பாருங்கள். ஆனில் இல்லை, ஆஃபில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸாக டச் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆஃபில் இருந்தால் உங்கள் மொபைல் சேஃப். எந்த ஒரு தேவையில்லாத ஆப்ஸும் உங்கள் மொபைலில் உள்ளே வரலை, உள்ளே நுழையலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் சேஃப். தேவையில்லாத ஆப்ஸ் உங்கள் மொபைலில் இல்லை, உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ் வராது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக ஆஃப் பண்ணி வச்சுங்க. எந்த ஒரு ஆப்ஸ் எதுவுமே ஆனில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு பக்காவான செக்யூரிட்டி. ஓகே, இதை மட்டும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.